அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடந்த ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை 24 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுற்றுப்பயணத்தின் போது பொதுமக்கள், தொழில் முனைவோர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என பலரை சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் பற்றி குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் தாலிக்கு தங்கம் திட்டத்துடன் சேர்த்து பட்டு வேஷ்டி, சேலை வழங்கப்படும். தீபாவளிக்கு மகளிருக்கு சேலை, சொந்த வீடு இல்லாத ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு இடம் வழங்கி தரமான கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். சொந்த ஆட்டோ வாங்க முற்படும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். கோரை பாயினையும் நெசவாளர்களுக்கு குறிப்பிட்ட அளவு மின்சாரம் மானியத்தில் வழங்கப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். மாயனூர் அணையிலிருந்து காவிரி நீரை குழாய் மூலம் நீரேற்றம் செய்யப்பட்டு பொன்னியாறு அணைக்கு நீரை கொண்டு வரும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.